ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போரோபுதூர் உலகின் மிகப்பெரிய பௌத்த கோவில். இது இந்தோனேஷியாவில் மத்திய ஜாவாவில் அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பௌத்த நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும். கிபி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் சைலேந்திர வம்சத்தின் ஆட்சியின் பொழுது கட்டப்பட்டது. போரோபுதூர் என்றால் மலையில் உள்ள புத்தர் என்று பொருள்படும். கோவிலின் கட்டுமானமும் மலையின் வடிவத்தில் செய்யப்பட்டுள்ளது. கோவிலின் சுவர்களில் புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் பற்றிய பல சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். 14ஆம் நூற்றாண்டில் ஜாவாவில் இஸ்லாம் பரவிய பொழுது போரோபுதூர் கோவில் கைவிடப்பட்டது. பின்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டது. கோவிலுக்குள் ஆன்சைட் சேவைகள் மற்றும் உணவகங்கள் உள்ளன. கோவில் காலை 6:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கும். கோவிலுக்குள் நுழைவு சீட்டு இருக்கு, என்ட்ரன்ஸ் டிக்கெட். முன்கூட்டியே டிக்கெட்டுகளை வாங்கவும் செய்யலாம். அத்துடன் கட்டண பார்க்கிங் வசதியும் உள்ளது. கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட் புத்தர் கோவிலை விடவும் 300 ஆண்டுகள் பழமையானது. சுமார் 27,000 அடி சதுர அடி பரப்பளவும் 115 அடி உயரமும் கொண்டது போரோபுதூர். எரிமலை கற்களை கொண்டு இக்கோவிலை முழுவதுமாக கட்டி முடிக்க 75 ஆண்டுகள் ஆனது. புத்தரின் பெருமைக்கு உலகுக்கு உணர்த்தும் போரோபுதூர் கோவில் 14ஆம் நூற்றாண்டு முதல் எரிமலை வெடிப்புகளாலும் நிலநடுக்கத்தாலும் பயங்கரவாத தாக்குதலாலும் தொடர் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. ஒன்றின் மேல் ஒன்றாக 6 சதுர வடிவிலான தளங்களும் அவற்றின் மேல் 3 வட்ட வடிவ மேடைகளும் நடுவில் ஒரு முக்கிய குவி மாடமுமாக காட்சி தருகிறது இந்த கோவில். ஒவ்வொரு தளத்திலும் 72 விகாரங்கள் உள்ளன. விகாரங்கள் ஒவ்வொன்றிலும் அமைந்துள்ள சிறு துவாரங்கள் வழியாக பார்த்தால் அழகிய புத்தர் சிலை தெரியும். 7 தளங்களையும் சேர்த்து 504 புத்தர் சிலைகள் உள்ளன. புத்த சமயத்தில் மகாயானம், ஹீனயானம் என்ற 2 பிரிவுகள் உள்ளன. அவற்றுள் மகாயான பிரிவை சேர்ந்தவர்கள் புத்தரை கடவுளாக வழிபடுகிறார்கள். ஹீனயானத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய போதனைகளை மட்டும் பின்பற்றுகின்றனர். இது மகாயான புத்தர் கோவிலாகும். இது சைலேந்திர வம்சத்தினரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சாம்பல் நிற ஆண்டிசைட் போன்ற கற்களால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த நினைவு சின்னம் 1970களில் யுனெஸ்கோவின் உதவியுடன் மீட்டெடுக்கப்பட்டது. சைலேந்திர வம்சத்தின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் வடிவமைப்பு ஜாவானிய பௌத்த கட்டிடக்கலையை பின்பற்றுகிறது. இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் பின்பு 14ஆம் நூற்றாண்டில் ஜாவாவில் இந்து ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்து ஜாவானியர்கள் இஸ்லாத்திற்கு மாறியதைத் தொடர்ந்து கைவிடப்பட்டதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய புத்த கோவிலாகும். இந்தோனேஷிய மொழியில் பழங்கால கோவில்கள் சண்டி என்று குறிப்பிடப்படுகின்றன. போரோபுதூர் கோவில் சண்டி போரோபுதூர் என்று குறிப்பிடப்படுகிறது. யோககர்த்தாவிலிருந்து வடமேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவில். போரோபுதூர் இரட்டை எரிமலைகளான சுண்டோரோ சம்பிங் மற்றும் மெர்பாபு மெராபி மற்றும் 2 ஆறுகளான புரோகோ மற்றும் எலோ ஆகியவற்றுக்கு இடையேயான உயரமான பகுதியில் அமைந்துள்ளது. உள்ளூர் புராணத்தின்படி கேது சமவெளி என்று அழைக்கப்படும் பகுதி ஜாவானிய புனித இடமாகும். இதன் அதிக விவசாய வளம் காரணமாக ஜாவாவின் தோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜூன் 2012இல் போரோபுதூர் உலகின் மிகப்பெரிய புத்த கோவிலாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இது 9 தளங்களை கொண்டுள்ளது. அவற்றில் கீழ் 6 சதுரமாகவும் மேல் 3 வட்டமாகவும் மேல் மேடையில் ஒரு பெரிய மைய ஸ்தூபியை சுற்றியுள்ள 72 சிறிய ஸ்தூபிகள் உள்ளன. ஒவ்வொரு ஸ்தூபியும் மணி வடிவமானது மற்றும் ஏராளமான அலங்கார திறப்புகளால் ஆனது.
துளையிடப்பட்ட அடைப்புகளுக்குள் புத்தரின் சிலைகள் ஒவ்வொன்றும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஸ்தூபியும் மடி வடிவமானது. ஏராளமான அலங்கார திறப்புகளும் துளையிடப்படுகிறது. அந்த துளையிடப்பட்ட இடத்துல தான் புத்தருடைய சிலைகள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன.